அதுக்கு ஆட்சிக்கு வரணும்ல, கடையை தூக்கத்துக்கு ஆட்சிக்கு வரணும். திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர் கட்சி. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸ்டாலின் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸ்டாலின். எதனால? அவர் தான் எல்லாமே நிறைய இப்போ கொடுக்குறாரு. ஏதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான். எங்களுக்கு முழுமையா ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. எதனால? எதனாலன்னா ஆட்சி மாற்றம் வரணும். அந்த ஆட்சி சரியில்லை எங்களுக்கு. அந்த ஆட்சி வந்து நிறைய கொள்ளை, போதைப் பொருள் பரவல், கற்பழிப்பு, கொலை இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. கற்பழிப்பு எல்லாம் ஏடிஎம்கே இருந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு இல்லை. ஆனா கனிம வள கொலை எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா, அதுவும் அது இருந்தா பரவாயில்ல. எது? கனிம வள கொலை, மழை அழிக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு விற்கிறது, வேற ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி பிரச்சனை மக்களுக்கு வந்து நல்லது நடந்தா சரி. அதான் நடக்கும்ன்ற. ரெண்டாட்சியுமே நடக்குது. ரெண்டாட்சியும் நடக்குது. எங்களுக்கு முழுமையா ஒன்றும் ஏடிஎம்கே வரலாம், இல்லை டிவிகே வரலாம். திமுக ஆட்சி நோ, வரவே கூடாது. அது அவ்வளோதான். இந்த ரெண்டாட்சி டிவிகே புது ஆட்சி, அது வந்தால் நல்லது செய்வாங்கன்ற முழு நம்பிக்கை இருக்குது. அதனால எதனால டிவிகே விட்டு ஏடிஎம்கே சொல்றீங்க? ஏடிஎம்கே நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து அதை அம்மா ஆட்சியிலேருந்து நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வரோம். அம்மா அதனால எப்பயுமே அவ்வளோதான். சரி, நீங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான், நீங்கள் யார் ஆட்சி பண்ணலாம்? ஆட்சி மாறி வந்தால் ஆட்சி மாற்றணும்னா யார் எதிர்பார்க்குறீங்க? நம்ம ஏடிஎம்கே வரணும், இல்லைன்னா டிவிகே வரணும். ஏடிஎம்கே வந்தது ஏன்னா அவங்க அனுபவங்களே எல்லாமே அவங்க திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர் கட்சி. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸ்டாலின் தான் சப்போர்ட் பண்ணுவேன். எதனால? அவர் தான் எல்லாமே நிறைய இப்போ கொடுக்குறாரு. ஏதாவது உதவி பண்றாரு, எல்லாம் பண்றாரு, காசு கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. அதனால அவர் தான் வரணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே அவர் தான். எப்பயுமே பாருங்க. சரி, நீங்க உங்க சப்போர்ட் யாருங்க? யார் ஆட்சி பண்ணாங்க? நான் டிஎம்கே தாங்க. டிஎம்கே. எதனால? எல்லாமே நிலத்தட்ட உதவியெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. கொலை, கொள்ளை, ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாம் எல்லாரோட கம்மி தானே. எல்லாரோட கம்மினா இப்போ இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? இருக்குன்னு ஒத்துக்கல, இருந்தாலும் ஓரளவுக்கு கரெக்டாக போகுது. போன ஆட்சி விட இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குன்னு தானே வந்திருக்கு? இல்லையே, அதிகமாக எப்படி இருக்கும்? போன ஆட்சி விட கற்பழிப்பு இந்த கையம் அதிகமாக இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. குறைவு தான், குறைவு தான். எல்லா போன ஆட்சியோட இந்த ஆட்சி குறைவு தான். அது யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா திமுக காரங்க கிட்ட சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் பொதுவாக தான் சொல்கிறோம். பொதுவாக தான். அதை திமுக கூட ஒத்துக்க மாட்டாங்க. இது சொன்னா அதிகமாக தான் இருக்கு. இது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும். அதிகமாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம். சரி, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் சீமான். அதிமுக. எதனால? பிஜேபி கூட்டணி. சரி, நான் வந்து இப்போ நான் சொல்றேன்னா டிவிகே தான். எதனால? எதனாலன்னா போடணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். மாற்றம் எந்த மாற்றமும் இல்லை. லேடிஸுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த கெஞ்சா ஒழிக்கணும். கெஞ்சா ஒழிச்சாதான் நாடு முன்னேறும். அந்த கெஞ்சா, இந்த ஒயின் ஷாப்பு எல்லாமே தடை செஞ்சாதான் மக்களுங்க 4 பேர் வெளியே சுத்த முடியும். யாரு வந்து அதிமுக அக்ரிகல்ச்சர் வந்து ஏரியா வந்த ஒயின் ஷாப்லாம் எடுத்து வரா தூக்கிடுவேன். ஆமா, சத்தியமா. இப்போ இந்த வயசுக்கு எங்கிட்ட காசு இல்லை. இந்த வயசுக்கு எனக்கு காசு இல்லை. நான் யார்கிட்ட போய் காசு வாங்கிட்டு? போன ஆட்சியில எரிஞ்சு தானே. போன ஆட்சி அம்மா ஆட்சி தான். அப்பயே எரிஞ்சு தானே ஒயின் ஷாப். போன ஆட்சி இந்த ஆட்சி அதிகமாக இருக்குதா? கஞ்சா ஒயின் ஷாப்பு. நேரம் வந்து கடை வச்சுங்க. நேரம் கேட்குறோம். என்ன நீ போப்பாண்ட நீ எனக்கு வந்து அதிமுக எடப்பாடி வரணும், அகில் வரணும். நான் ரத்தால கட்சிக்கார். நீங்க உங்க டிவிகே தான். லேடிஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். கொஞ்சம் மாற்றம். ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்களா, ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் வருவாங்கல்ல. வாய்ப்பு கொடுக்காமலே நம்ம சொல்ல முடியாது. வாய்ப்பு கொடுத்து பார்த்தா லேடிஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி ரெட்டல தான்.
விஜய். எதனால எதனால விஜய்? பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆமா பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு போட்டேன். இதே விஜய். ஆமா. நீங்க உங்க சப்போர்ட்? என்னோட கருத்து வந்து விஜயகாந்துக்கு போட்டுருந்துச்சு, இப்போ விஜய்க்கு போடலாம். எதனால விஜய்? விஜய் மாற்றம் வரட்டும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? விஜயகாந்துக்கு. ரெட்டலைக்கும் போட்டுச்சு ஃபர்ஸ்ட்ல, அப்புறம் விஜயகாந்துக்கு போட்டுச்சு. விஜயகாந்த் வந்ததுலேருந்து விஜயகாந்துக்கு போட்டுச்சு. ஏடிஎம்க்கு தான் போடுவேன். ரெட்டலையா? இதுக்கு தான் போடுவேன். சூரியனா? ஆமா. ஏன் எதனால? ஆரியா நான் போடுவேன். என்ன காரணம்? எதனால சூரியனுக்கு? நானு வந்து இருந்து அதுதான். அதுல தான் இருக்கிறீங்க. ஏன் அதுல தான் இருக்கணுமா? ஆமா மாண்டாக்கா நீ என்ன பண்ண தெரியுமா? நீ என்ன பண்ண தெரியுமா? எனக்கு கட்சி போட்டு எவ்வளோ குடு. எவ்வளோ எவ்வளோ கேக்குறீங்க? எவனையும் கேட்கல, கொடுக்குதல. எனக்கு நான் மாத்தனா வீட்டுல வந்து 2 பேரு. உங்க வீட்டுல? ஆமா. என் பொண்டாட்டி ரெட்ல போடுவாங்க, நான் சூரியன்ல போடுவேன். சூரியன்ல போட்டாக்கா இப்போ மாத்தினாக்கா நீ என்ன செலவு பண்ணுவ? நீ செலவு பண்ணுவியா? பண்றேன். சரி பண்ணி பேசி கட்டணும்னு சொல்றியா? பேசி கட்டினாக்கா 5000 ரூபாய் கொடுக்கணும் எனக்கு. சரி. அதிமுக. எதனால அதிமுக? அதிமுக வந்து ஏற்கனவே இந்த 10 ஆண்டு நல்ல சிறப்பாக இருந்துச்சு. இந்த 5 ஆண்டு வந்து ரொம்ப நாங்களாம் எந்த இதுவும் இல்லை, மக்கள் ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான நிலைமையில போயிருக்கிறாங்க. அதனால தண்ணி வரி, கொயா வரி, இது எல்லாம் ரொம்ப இதுவாக போயிடும். அதுக்கு முன்னே இல்லாத வந்து ஆக்கிறாங்க. அனைத்து இந்த அதிமுக எடப்பாடியார் ஆட்சி வந்தா நல்ல அமைப்பான ஒரு ஆட்சி அமையும், நல்லா இருக்கும். அதனால அனைத்து எங்க அக்ரியாருடைய நிலவரத்துல அனைத்து இந்த அதிமுக அமையும். ஊழல் எல்லாம் இருக்கும் தானே? ஊழல், அதே பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்த ஆட்சி அதிமுக இருந்துச்சுன்னா அங்க விட இங்க அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எங்க திருவண்ணாமலையில இருந்து ஒரு ஆந்திரா மாநிலத்தில இருந்து வந்தவங்களுக்கு எந்த நிலவரம் ஆச்சு? ஒரு பாதுகாப்பான ஆச்சா? வெளி மாநிலத்தில இருந்து வந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. ஆனா அனைத்து இந்த அதிமுகவுல வந்து அந்த மாதிரியான ஒரு நிலவரம் இல்ல. பொள்ளாச்சி கேஸ் நடந்திருக்குல்ல? பொள்ளாச்சி கேஸ்னா வந்து அது வந்து நாங்க வந்து ஒரு செயல்புறையான நாங்க அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்து, ஒரு பெண்கள் இல்ல பல பெண்கள் அதுல இருக்குன்னு அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது இருக்குது. அதே மாதிரி திமுக ஆட்சியில அதிகமா இருக்குது. அதனால இப்போ சிறப்பா அதிமுக வந்தா அதெல்லாம் செயல்பட்டு நன்மையா இருக்கும். எப்பயுமே எடப்பாடி. அதுக்கு ஆட்சிக்கு வரணும்ல, கடைய தூக்கத்துக்கு ஆட்சிக்கு வரணும். நானு ஒரு 45 தொகுதி போயிட்டேன். எடப்பாடி 10 தொகுதி டெபாசிட்டே வாங்க மாட்டாரு. ஜெயிச்சாதானே சிஎம் ஆக முடியும். நான் போய் பார்த்துட்டேன். வரி போட்டான் கேட்டேன் நானு. கேளுங்க, நல்லா கேளுங்க. வந்து நாங்க எவ்வளவு போட்டோம் மக்களுக்கு தண்ணி குடி கொடுத்தோம். நீ குடி தண்ணி போட்ட ஒரு டீ 10 ரூபா, ஒரு மாட்டுக்கு பால் காய் கொடுத்தா 30 ரூபா. இதெல்லாம் போன என்ன ஆச்சு? எவ்வளவு கஷ்டம் இந்த குடிக்க என்ன ஆச்சு சார்? இப்ப என் மொட்டை செல்விச்சு எனக்கு ரூபாய் இல்லை. என் மொட்டை செல்விச்சு எனக்கு உண்மை கிடையாது. அப்ப இருப்பான் எங்களுக்கு 1000 ரூபாய் தீபாவளி பண்ண எடப்பாடி 2000 நீ அது ஆயிட்டா இன்னைக்கு கூட்டு சொல்லுன்னா ரேஷன்ல 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய், ஒரு பிஸ்கட் 10,000 ரூபாய். பெண்களுக்கு இந்த தள்ளுவண்டி கழிக்கணி கூட்டு சொல்றது வாங்கினா கடன் தள்ளு. அது என்ன முடியும்? அந்த கம்பாஜா முடியாது, செத்த முடியாது. யாரு திமுக முடியாது. என்ன சொன்னா 1 கிலோ சக்கரை, 1 கிலோ பருப்பு ஒன்னே கொடுக்க முடியாது. நீ தான் ஆட்ட கோமல்
சரி எனக்கு அப்படியே எரிப்பு நான் பேசி காட்டல நான் லிங்கி தான் காட்டுறேன் நீ போ பாட்டு போ நீ போ நம்ம எனக்கு அப்படியே கோம என் வீட்டுல பொம்மை வச்சுது அந்த 1000 ரூபாய் எங்க வரல இது நான் வரப்போ பாண்டு நீ போ என் வீட்டுக்கு 1000 ரூபாய் என் உடனே செத்தா அப்ப நான் செத்துட்டேன் என் புள்ளி செத்துட்டா அந்த குடும்பம் 1000 ரூபாய் போச்சு எங்க போச்சு என் பொண்டாசி 2 வருஷம் ஆகுது ஒண்ணுமே கிடையாது அப்ப என்ன நாங்க அப்படியே சொல்றோம் நாங்க அப்படியே சொல்றோம் அண்ணா திமுகவில் வந்து சும்மா மாற்றிக்க நினைச்சா கூட அவங்க பதவி கொடுப்போம் உரிமை அக்கடி கிருஷ்ணமூர்த்தி கஷ்டப்பட்டு அக்கடி கிருஷ்ணமூர்த்தி அகோபாடு எல்லா கூலிச்சு தவிர திமுக அப்படி சொல்லுவேன் அதை நான் மறக்க மாட்டேன் அண்ணன் வேஸ்ட் கட்டியேன் பெண் கட்டியேன் அந்த சட்டை பிடிச்சியா நீங்களே அஷ்டம் ஆகிவிட்டுவேன் இப்போ இன்னைக்கு ஆண்டில் மீட்டிங்கு ஆமாம் புது ஆளை யாருன்னா வரட்டுமே மாற்றம் எதிர்பார்க்க ஆமா இதுக்கு மாதிரி யாருக்கு போட்டீங்க யாரு ஸ்டாலினிக்கு தான் போட்டோம் இந்த டைம் ஒரு மாத்தி விஜய் ஆமா ஏன் போடுமே அவன் தான் நான் வந்து நல்லது செய்யறோம் பாக்குறோமே உங்க வீட்டுல எத்தனை பேர் விஜய் போடுவாங்க 5 பேர் போடுவோம் 5 பேர் ஓகே சரிண்ணா மாத்திலாம் சொல்ல மாட்டேன் விஜய் தான் வேற என்ன மாற்று போட்டுமே சரி அப்போலேருந்து அதை அந்த 3-4 வருஷமா அதில் தான் பண்ணுவேன் ஜெயிப்பாரா அண்ணா அது பேச்சுக்காக போடலாமே ஏன்னா மாற்றம் வருது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க எவ்வளோசரம் சார்பாக போடலாமே எப்பயுமே சீமாங்க தான் எப்பவுமே சீமானம் அதிமுக தாவைக்கு நாம் தமிழர் சீமா நீங்க யாரும் ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க திமுக எதனால நல்லா செய்கிறார் எல்லாருக்கும் ஜனங்க இப்போல கற்பழிப்பு பெண்கள் பாதுகாப்பு இல்லை கனிம வள கொள்ள மலையை உடைக்க இதெல்லாம் செய்தோ பரவாயில்ல பெண்களுக்கு வந்து பேர் 5000 ரூபா பணம் போடுறாரு அதெல்லாம் இதெல்லாம் செய்கிறாரு பரவாயில்ல அது எலெக்ஷன் வரதுனால போட்டாரு 5000 ரூபாய் எலெக்ஷன் வந்ததுனால திடீர்னு 5000 ரூபாய் எதுக்குமே காசு இல்லைன்னு சொன்னாங்க திடீர்னு 5000 ரூபாய் பண்ணி காலங்காலத்தில் போட்டிருக்காங்க இது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சரிங்க சரி மாற்றி தான் போடும் மாற்றி யாருக்கு மாற்றி சீமான் இருக்காங்க விஜய் இருக்காங்க நீங்க யாருக்கு போடுவீங்கன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க அதை பத்தி நான் நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் விவசாயி யாரு எடப்பாடி சீமான் எதனால ஒரு நல்லது செய்கிறாரு எல்லாம் போகலாம் இப்போ இவர்கிட்ட என்ன சொன்னா திருப்பி மாத்திக்குவீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஓகே ஓகே ஆமாம் எதனால திமுக நம்மளுக்கு அப்போதுமே பிடிக்கும் சார் நல்லது செய்கிறாரு ஆனால் செஞ்சார் நல்லது பார்த்தோங்களா இல்லையா நீங்க உங்க சப்போர்ட் நம்ம கொஞ்சம் விஜய் வேணா நல்லா இருக்கும் விஜய் எதனால இளைய தளபதி புதுசா ஒண்ணு வரணும் ஒரு மாற்றம் ஆமா இதுக்கு இன்னவங்களே இருந்தா அதுக்கு முன்னே நான் விஜயகாந்துக்கு போட்டேன் அவருக்கு ஒரு டைம் கூட வரல இந்த டைம் விஜயகாந்தி போடுவோமே ஒரு மாற்றம் சம்பாதித்தவங்களே சம்பாதிக்கக்கூடாது புதுசா ஒன்று வந்து ஒரு 5 வருஷம் பார்க்கணும் 5 வருஷம் பார்த்துட்டு அப்புறம் பிடிக்கலன்னா மறுபடியும் கூட மாற்றுவோம் அதுக்கப்புறம் வேற யாரும் வர மாட்டாங்களா நம்மளுக்கு தேவை புதுசா வரணும் சரி ஒரு வருஷத்துக்கு 5 கோடி சம்பாதிச்சேன் 10 கோடி சம்பாதிச்சேன் சண்டை மாயிறாங்க இவர் என்ன பண்றாரு பாப்போமே சரி கரெக்டா இல்லையா நீ எந்த கட்சி செஞ்சாலும் அதுக்கு போட வேண்டியது நாங்க பொதுவா எடுத்துட்டு இருக்கோம் நீங்க யாருக்கு போடுவீங்கன்னு சொல்லுங்க நானா புது ஆட்சி அமைத்து ஆட்சி மாற்றம் யாரு விஜய் சீமான் இருக்காரு விஜய் மாறன் இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுவீங்க இதுக்கு முன்னாடி திமுக போட்டு இந்த டைம் விஜய் போட்டு பார்க்கலாம் உங்க சப்போர்ட் யாரு ப்ரோ கண்டிப்பாக டிவிக்கே தான் ப்ரோ ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு படம் பார்த்து வாழ்ந்தவன் கண்டிப்பாக அவர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுவோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு டிஎம்கே போட்டேன் இப்போ செகண்டு இந்த டைம் டிவிக்கு ஆமாம் சரி டிவிக்கு எதனால மாற்றம் வரும் அதனால மாற்றம் இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க மாத்தி மாத்தி இந்த டைம் டிவிக்கு நீங்க உங்க ஓட்டு வரணும் இல்லை சார் ஓட்டே இல்லையா நீங்க நான் டிஎம்கே தான் சார் டிஎம்கே எதனால எங்கள் அப்பா இதுலேருந்து எங்கள் அம்மா எல்லாருமே அந்த கட்சி எப்பவுமே அதுதான் டிஎம்கே தான் கட்சியில இருக்காங்க கட்சி இருக்காங்க எப்பவுமே டிஎம்கே தான் டிஎம்கேனா ஆட்சி எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது எனக்கு கொலை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதெல்லாம் பாதுகாப்பு நல்லா இருக்கு கனிம வள கொள்ளை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்க நியூஸ் பார்த்தாலும் அதான் வருது இல்லைன்னு சரி எப்பயுமே டிவி ஆமாண்ணா சப்போர்ட் யாருக்கு டிவிக்கே எதனால மாற்றம் அடிக்கணும் மாற்றம் இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டு ஏடிஎம்கே இந்த டைம் டிவி ஆமாம் இந்த டிவி
விஜய் தான். எதனால விஜய் விஜய் பிடிக்கும் அதனால. மாற்றம் இருக்கு. ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஏடிஎம்கே. சரி இந்த டைம் ஆமா. தேர்தல்ல திமுக அதிமுக தாவேகா விஜய் திமுக எதனால அவர் நல்லது செய்துக்கிறாரு இந்த பக்கம். நல்லா செய்தாரு. ஆமா, என்ன செய்தாருன்னு கொஞ்சம் சொல்லுவீங்க. பாலமெல்லாம் கட்டிக்கிறாரு. பாலம் போன ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு புதுசா கட்டினது 3 மாசத்துல இங்க திருவண்ணாமலை தான் பாலம் இங்க 16 கோடியில கட்டியிருக்காங்க. அது கட்டின 2 மாசத்துல இடிஞ்சு விழுந்துச்சு. ஆனா எங்க பக்கம் காட்டுறதுக்கு ஒண்ணும் இது வெளியே எதுவும் ஆகல. நல்ல மாதிரியா இருக்குது. போன மாசம் ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப் புதிய பஸ் ஸ்டாப் பண்ண அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆட்சி நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அதுக்கு ஆமா, ஆட்சி எங்களுடைய ஆட்சி நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். கட்சியில இருக்கீங்களா? ஆமா. சரி ஓகே. டிஎம்கே தான். டிஎம்கே தான். எதனால எல்லாம் அரசியல் பத்தி இது பண்றாங்க தான். இது பண்றாங்க எல்லாம் 1000 ரூபாய் போடுறாங்க இல்லையா? 1000 அதால அதனால தீவிரம். 2500 ரூபாய் தரேன் சொல்லி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாம் புதுசாக வேலை கிடையாது. வேலை கிடையாது. எல்லாம் டிஎம்கே தான் 190%. சரி ஓகே.